நம்ம இன்றைக்கி பாரம்பரியமான நல்ல டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல காரசாரமாக ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபியாக இருக்கும். முக்கியமாக இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி பண்ண போகிறோம். ஸோ இந்த வத்த குழம்புக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கூட நீங்கள் எல்லா விதமான காய் பொரியல் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அப்பளம் வடம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வத்தக்குழம்பு பொடி ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லா பொருட்களும் அளந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். ஒரு சின்ன டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை. இதெல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதே அளவுகளை நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்து அதிகமான பொடி செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் குறைவாக தான் செஞ்சுருக்கேன். இந்த பொடி ஒரு 2 டைம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 வரமிளகாவும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வத்த குழம்பு பொடி தயாராகிருச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதம் இருக்க பொடியை அடுத்த டைம் நம்ம வத்த குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வத்தலில் மண் தூசி இருந்ததுன்னா வாஷ் பண்ணிவிட்டு இதை வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து இந்த வத்தல் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த வத்தல் பொரிச்ச அதே எண்ணெயில் நம்ம குழம்பு தாளிக்கும் போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை. 2-3 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள். ஒருவேளை நீங்கள் கடையில் கிடைக்கிற மல்லித்தூள் சேர்க்குறீங்கன்னா 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு இது போல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நல்ல டார்க்கான புளி சேர்த்திங்கன்னா குழம்போட கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் நான் வைக்க போகிறேன்.
நீங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 2 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல வத்தல், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட வத்த குழம்பு பொடி அரைச்சோம்ல, அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வத்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.